بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இரவுகளில் அல்லாஹ்வினுடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பில் நேற்றைய உரையின் போது ஒரு கணவன் மனைவியிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏராளமான குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய செய்திகளின் அடிப்படையில் நாம் உபதேசங்களை கவனித்தோம். அந்த அடிப்படையில் மனைவியிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் இன்னும் சில விஷயங்களையும், எப்படி பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு மனைவியிடத்திலே முறை தவறி நடந்து கொள்ளக்கூடாதோ, அதே போன்று மனைவியுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய உறவுகளிடமும் பெற்றோர்களிடமும் எப்படியெல்லாம் இன்றைக்கு சமூகம் நடந்து கொள்கின்றது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எனக்கு முன்னால் ஷேக் அவர்கள் கூறியது போல முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய உபதேசம். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன்.
முஃமின்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அது பயனளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்முடைய உபதேசங்கள் பயனளிக்க வேண்டுமே தவிர இது உனக்காகத்தான் சொல்லப்பட்டது, எனக்காகத்தான் சொல்லப்பட்டது என்று மாறி மாறி பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. சொல்லப்படக்கூடிய செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே பயனளிக்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இன்னைக்கு எல்லாரும் உள்ள வந்த உடனே நேற்று கணவனை பத்தி சொன்னீங்க, கணவனுடைய கடமையை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு சொல்லுவீங்களா மனைவி எப்படி நடக்கணும்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரே மாறி மாறி அதான் கேள்வியாவே இருக்குது. அதான் நேற்று ஒரு ஹதீஸ் பார்த்தோமா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உங்களுடைய மனைவியை அடிக்காதீங்கன்னு சொன்ன உடனே ரிஃப்ளெக்ட் ஆச்சா இல்லையா, எல்லாரும் எங்களை அடிக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் என்ன செய்யறாங்க, உடனே அவங்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்றது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வரத்தான் செய்யுது. இது யதார்த்தம். ஆனால் எல்லா நிலைகள் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலனளிக்கணுங்க. இதை யாரையும் குத்தி காட்டுவதற்கோ யாரையும் பரிகாசம் செய்யப்படுவதற்காக சொல்லப்படக்கூடிய உபதேசம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நபித்தோழர்களிடத்தில் சொன்ன உடனே அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாங்களோ அதே போல்தான் நாமும் முஸ்லிம்கள், நமக்கும் அல்லாஹ்வுடைய உபதேசம் பயனளிக்கணும். அப்ப நமக்கும் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நேற்றைய விஷயத்துல ஒரு சின்ன 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு அடுத்த செய்திகளுக்கு நம்ம போவோம். இப்ப மனைவியை பொறுத்த வரைக்கும் மனைவியிடத்திலே ஒரு கணவன் குறை காண்கின்றானேயானால் அந்த மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம், உங்களுடைய மனைவி ஏதேனும் தவறாக நடப்பாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததையானால், அவர்களுடைய செயல்பாடுகள் மார்க்கத்திற்கு முரணாக இருந்ததையானால் என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி அவர்கள் வழிதவறி விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தீர்களேயானால் ஃபைதுஹுன்ன, என்ன செய்யணும், உங்களுடைய மனைவியை அழைத்து உபதேசம் செய்யணும். மனைவியிடத்துல தவறு இருக்குது, அல்லாஹ் சொன்னதுக்கு முரணான சில காரியங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவியை கூப்பிட்டு ஃபைதுஹுன்ன, நீங்கள் உபதேசம் செய்யுங்க. உபதேசம் செஞ்சு கேட்கலையா, அடுத்த அடிப்படை என்ன, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, உங்களுடைய படுக்கையிலிருந்து உங்களுடைய மனைவியை விலக்கி வைங்க. இது ஒரு விஷயம் போதுங்க. மனைவிகளை சரி செய்வதற்கு இந்த ஒரு காரியம் மிக முக்கியமா இருக்கும். ஏன்னா எதை விரும்பினாலும் கணவனுடைய வெறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ஏதோ 1-2 பேர் அல்லாஹ்வுக்கு பயப்படாதவங்க ஏதோ வழிதவறி போறாங்க அப்படின்னா விஷயம் வேற. பொதுவாகவே மனைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் நம் மீது வெறுப்பு கொள்கின்றானையானால் அந்த வெறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவப்பட்டவர்கள்லாம் கிடையாது. ஆஹா, கணவனே வெறுத்து விட்டாரே, கணவன் வெறுத்து விட்டா நமக்கு யார் இருக்கிறான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணிடும். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், உபதேசம் செய்யணும். உபதேசம் செஞ்சும் கேட்கலையா, படுக்கையை விட்டு என்ன செய்யுங்க, அவர்களை விலக்கி வைங்க. சரி, அப்படி செஞ்சும் அவர்கள் என்ன செய்யல, அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையானால் வல்ரிபூஹுன்ன, அவர்களை அடியுங்கள் என்ற ஒரு அனுமதியும் மார்க்கம் கொடுக்குது. சரி, அடிக்கிறதுனா எப்படி, முகத்தில் அடிப்பதற்கு அனுமதியே இல்லைங்க. முகத்தில் அடிப்பதற்கு என்ன செய்யல, மார்க்க அனுமதியே தரல. ஆனா இன்னைக்கு நம்ம கை நேரா அங்கேதான் போகும். நம்ம கை முதல்ல போறதே எங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் எசவா இருக்கும். அப்படித்தானே, முதுகுலையோ கையிலையோ காலையோ நம்ம அடிப்போம். எசவா நமக்கு முன்னால் இருக்குது மூஞ்சிதான். அதனால முகத்தில் அடிக்கக்கூடிய ஒரு நிலைகளை நிறைய நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அடிங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கான். இது கடைசி ஸ்டேஜ் தான். அந்த நேரத்தில் கூட என்ன செய்யணும், முகத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இது ஏதாவது ஒரு நிலையில சரி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நிலையில சரி வந்துட்டாங்க. சரி, அப்படியுமே சரி வரல அப்படின்னா 2 குடும்பத்திலிருந்தும் நீதமானவங்களை உட்கார வச்சு பேசணும். எப்படி, 2 குடும்பத்திலிருந்து ரொம்ப நீதமானவர்கள் வரணும். இவருக்கு சாதகமானவங்களும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சாதகமானவங்களும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு குடும்பத்துல
கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கணவன் சார்பா வந்திருக்கிறவர் இவருடைய நியாயத்தை மட்டுமே பேசுவார், அங்கே வந்திருக்கிறவங்க அவங்க நியாயத்தை மட்டுமே பேசுவாங்களே தவிர நியாயம் நீதி நேர்மை என்பது அங்க இருக்கிறதே இல்லைங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றானா, வஅஷ்ஹிது ஸவை அத்லின் மின்கும், உங்களிலே 2 நீதமான சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீதம்னா என்ன நமக்கு தெரியணும். நீதம் என்பது எந்த ஒரு நிலையிலும் ஒரு சாராருக்கு பாதகமாகவோ ஒரு சாராருக்கு சாதகமாகவோ மாறிவிட்டதையானால் நிச்சயமாக அவர்கள் அதற்கான தகுதியானவர்கள் அல்ல. இதை ரொம்ப தெளிவாக எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். வஅக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீங்கள் நீதம் செலுத்துங்கள், நீதம் செலுத்துபவர்களை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில் நீதமான 2 பேரை வச்சு பேசணும். சரி, பேசி சரி வந்துட்டாங்க, என்ன செய்யறது? அதுக்கு பிறகு எந்த ஒரு நிலையிலும் மனைவியை குறை கண்டுபிடிக்க காரணங்களை தேடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தப்பு செஞ்சிட்டாங்க, தவறுல இருந்து திருந்திட்டாங்க, அதுக்கு பிறகு நீ அன்னைக்கு இப்படி செஞ்சீங்க, நீ ஏன் அப்படி செஞ்ச, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் இருக்காதா, இவளை குறை சொல்வதற்கான காரண காரணிகளை தேட முடியாதா அப்படின்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இறை நம்பிக்கையாளன் போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்கோமா இல்லையா? மனைவிகள் அவர்களிடத்தில் என்ன செஞ்சாங்க, முரண்டு முடித்த நேரத்தில் கூட அந்த விஷயங்களை சரி செய்த பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க அப்படி செஞ்சீங்களே, அன்னைக்கு அப்படி தவறாக நீங்க நடந்துக்கிட்டீங்களே என்று என்னைக்குமே முன்னால் நடந்த விஷயங்களை வைத்து பேசக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இல்லைங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், தவறுகளை திருத்தி கொண்டார்களேயானால் அந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டி குத்தி காட்டி குறைகளை கண்டுபிடிப்பதற்காக இருக்கக்கூடாது. ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, உங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் குறை கண்டுபிடிக்க காரணங்களை தேடாதீர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வைக்கணும், நம்முடைய மனைவி நமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய துணை, நமக்காக அவள் எல்லா விதமான தியாகங்களையும் செஞ்சு நமக்கு கட்டுப்பட்டு வருகின்றாளேயானால் அந்த மனைவியுடைய விஷயத்தில் நம்ம நேர்மையாக நடக்கிறோமா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணாதிசயங்களை உடக்கூடிய ஒரு நிலையிலாவது நம்ம இருக்கிறோமான்றதான் யோசிக்கணுங்க. மனைவியை சரியான குணமுடையவனாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கணவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை மனைவிக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களாம் கிடையாது. உதாரணமாக, ஒவ்வொரு மனிதனாலும் வெறுக்கப்படக்கூடிய சில பழக்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பழக்கம் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம். இதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புகையை பொறுத்தவரை எல்லோரும் வெறுக்கக்கூடிய ஒன்றுதான், யாருமே இதை விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல் இஸ்மு மா ஹாக ஃபி சத்ரிக வ கரிஹ அய்யத்தலி அலன் நாஸ், பாவனா என்னன்னு உனக்கே தெரியும், உன்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியத்தை மனிதர்கள் வெறுப்பாங்களே அது அனைத்தும் பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நான் சிகரெட் குடிப்பதை யாருமே விரும்ப மாட்டாங்க. என் கூட வேலை பார்க்கிற விரும்புவாரா, என்னோடு இருக்கக்கூடிய மனைவி விரும்புவாங்களா, என்னுடைய பிள்ளைகள் விரும்புவாங்களா, யாருமே விரும்ப மாட்டாங்க. அது ஒரு அருவருக்கத்தக்க ஒன்றாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு மட்டும், ஒரு ஹராம் மட்டும் இல்லாம அதன் மூலமாக நம்மோடு இருப்பவர்களுக்கு என்ன செய்யற ஒரு நோய் ஏற்படுத்தக்கூடிய காரணியாக நம்மளே இருக்கிறோம். அதை என்னைக்காவது நம்ம உடனும் நினைக்கிறோமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணத்தை நமக்காக எல்லா விதமான குணங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுக்காக நான் விட்டு விடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? அதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? என்னதான் அருகாமையிலே ஒரு மனிதன் கணவனாக இருந்தாலும் அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மிக துர்நாற்றமான ஒரு விஷயத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியும் சகித்து கொண்டு வாழ்கின்றார்களே, ஆனால் அந்த சகிப்பு தன்மைக்கு நான் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லி ஆகணும். என்னிடத்தில் வரக்கூடிய அந்த தீய விஷயத்திற்காக, கணவன் என்ற காரணத்திற்காக ஒரு மனைவி பொறுத்து கொண்டாலேயானால், ஒரு மனைவி அப்படிப்பட்ட அந்த வெறுப்பை கூட சகித்து கொண்டாலேயானால், அவள் வெறுக்கக்கூடிய அந்த குணத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நம்ம ஞாபகம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தீய குணம், ஒரு பாவமான ஒரு காரியம், இதை விடுவதற்கு இன்னைக்கு என்ன செய்யல, தயாராக இல்லைங்க. இந்த பள்ளியில ஆரம்பித்த முதல் நாள், இரவு தொழுகையினுடைய முதல் நாள், யாரையும் குறிச்சு சொல்லணும்னு சொல்லல,
சஹர் செய்யப்படுது. சஹர் செய்துவிட்டு சிறுநீர் கழிக்க சென்றோமையானால் அங்கே சிகரெட் வாடை அடிக்குதுங்க. இந்த பள்ளிவாசல் நடந்த ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்ப அதை கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளாம் என்ன கட்டுப்பாடுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளன், நம்மளாம் என்ன ஒரு முஸ்லீமு, அல்லாஹுடைய இல்லத்துல நம்ம இருக்கிறோமே, அந்த இல்லத்திற்கான ஒரு கண்ணியம் கூட வரலையே. வெளியே வந்தார்களே ஆனால் அவருடைய நாவிலிருந்து வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வருகின்றதை ஆனால் ஒரு ஹராமை செய்வதற்கு இறை இல்லத்தில் இருக்கக்கூடிய நம்மால் அல்லாஹ்வினுடைய அச்சம் வரவில்லை ஆனால் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குதுன்றதை யோசிச்சுக்கங்க. அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதனால் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க. எல்லாரையும் அழிவுக்கு கொண்டு போவதற்கு காரணமாக ஆயிடக்கூடாது. ஆக அந்த அடிப்படையில மேற்சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு கணவன் என்ற அடிப்படையில மனைவி இடத்துல நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், மனைவி நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்ற அடிப்படையில அவரிடத்தில் சரியான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதான் முக்கியம். இப்ப மனைவிக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய ஏராளமான மக்கள் உண்டுங்க. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட். அதாவது மேற்சொன்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது அபூர்வமா போச்சு. மேலே சொன்னமே இது இன்றைய காலகட்டங்கள்ல ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, மனைவிக்காக, மனைவியினுடைய திருப்திக்காக, என்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சொந்த தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை இன்றைக்கு வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இன்றைக்கு உண்டு. சொந்த உறவுகளை, இரத்த உறவுகளை, சகோதர சகோதரிகளுடைய இரத்த உறவுகளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. தன்னுடைய உறவுகள், தன்னோடு வளர்ந்த இரத்த உறவுகள், அந்த உறவை இடையிலே வந்த ஒரு உறவிற்காக வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அது எந்த அளவிற்கு ஒரு பாவமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மனைவிக்கு எப்படி கடமைகளை செய்யறோமோ அதே போல தன்னை பெற்று வளர்த்தவர்கள், தன்னுடைய சகோதர சகோதரிகள், அவர்களிடத்தில் முறையாக நம்ம நடந்துக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையை 2 முறையாக இன்றைக்கு பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. வாலிபர்களுடைய வாழ்க்கையை 2 முறையாக பிரிச்சு பார்க்கணும். ஒன்று திருமணத்திற்கு முன்னால், மற்றொன்று திருமணத்திற்கு பின்னால். எனக்கு மனைவி வருவதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சதா என்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனா நான் இருக்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளோடு நல்ல அன்போடும் உறவோடும் நான் இருக்கிறேன். ஆனால் அதே என்னுடைய நிலைமை திருமணத்திற்கு பின்னால் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி தயவு செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன் தெரியுமா, ஒருவருடைய ஹக்கில் நாம் துரோகம் செய்யறோம், சாதாரண காரியம் கிடையாது. இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொண்டோமையானால் இதனால என்ன இருக்குது? என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக என்ன செய்யறது? என்னுடைய மனைவி கஷ்டப்படுறா, என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுகின்றார், அதற்காக என்னுடைய தாயை நான் வெறுத்து ஒதுக்கிறேன். அதுல எனக்கு தப்பா தெரியல, என் மனசுக்கு அது தப்பா தெரியல. என்னுடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து வாழ்ந்தா அவங்க என்னை தொந்தரவு பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் எனக்கு என்ன செய்றாங்க, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தொந்தரவு தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவர்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் மேற்கொண்டோமையானால் இதை விட ஒரு மாபாதக செயல் எதுவுமே கிடையாது. எல்லோரும் யோசிக்க வேண்டும், நமக்கு உறவுகளை எந்த அளவிற்கு மார்க்கம் பேண சொல்லி இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு உறவை முக்கிய உறவாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த உறவு திருமணம் என்ற பந்தத்திற்கு பிறகு முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகின்றது. தாயை வைத்தும் தந்தையை வைத்தும் பந்தாடக்கூடிய எத்தனை சகோதர சகோதரிகள் உண்டு தெரியுமா? திருமணத்திற்கு பின்னால் அதுவரை என் தாய் சொல்வதை தான் நான் கேட்பேன், என்னுடைய தந்தை சொல்வதை தான் கேட்பேன், எல்லாமே இப்படித்தான் என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திருமணத்திற்கு பிறகு அந்த தாயை உதாசீனப்படுத்தி தாயினுடைய வார்த்தை மிகவும் தனக்கு வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்ததையானால் அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் அஹக்கு பி ஹுஸ்னி ஸஹாபதி. ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் யார்? உன்னுடைய தாய். மீண்டும் கேட்கின்றார், உன்னுடைய தாய். மீண்டும் கேட்கின்றார், உன்னுடைய தாய். 4வதாக உன்னுடைய தந்தைன்னு சொல்றாங்க.
ஆனால் இது எப்ப இருக்குது? நமக்கு திருமணத்துக்கு முன்னால இருக்குங்க. என் தாயை நான் நல்லா மதிக்கிறேன், என் அம்மாக்காகத்தான், என்னுடைய தாய்க்காகத்தான், என்னுடைய தந்தைக்காகத்தான் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு? திருமணத்திற்கு பிறகு அப்படியே மாறுகிறார். தாயை வெறுக்கின்றார். தாயினுடைய சொல் அருவருப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு போயிடுறோமே. தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இதனால் வெறுக்கப்படுகின்றார்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிந்து வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? உன்னுடைய கணவனை மட்டுமே பார்ப்பது உன்னுடைய கணவனுக்கு மட்டுமே பொறுப்பாளி என்று என்னைக்குமே சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர். வல் மர்அத்து ரஅய்யத்து அன் பைத்தி ஜௌஜிஹா வ அவுலாதிஹா. ஒரு பெண் வீட்டிற்கு வருகின்றாளேயானால் அந்த பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவளும் பொறுப்பிற்குரியவள். அவளுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுகின்றாள். எப்படி? ரஅய்யத்து அன் பைத்தி ஜௌஜிஹா வ அவுலாதிஹா. தன்னுடைய கணவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றாள், தன்னுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றாள். அந்த குடும்பம் உங்களால் சின்ன பின்னமாக்கப்பட்டதையானால் நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்ல வேணாமா? உங்களுடைய கணவர் மட்டுமே முக்கியம் என்ற ஒரு அடிப்படையிலே உங்களால் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய கணவருடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டதையானால் நாளைக்கு யார் அல்லாஹ்ட்ட போய் நிப்பா? அல்லாஹ்ட்ட போய் யாருங்க பதில் சொல்லணும்? தப்பிச்சிட முடியுமா? அல்லாஹ்ட்ட போய் இலகுவாக ஏதேனும் காரணங்களை சொல்ல முடியுமா? முடியாது. நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்றோமையானால் நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் சரியான முறையில் பதில் சொல்லியாக வேண்டும். பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய பொறுப்பில் சரியான முறையில் நடந்து கொண்டாயா? பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்றினாயா என்று கேட்டால் சொல்வதற்காக நம்மை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோமா என்பதை தாய்மார்கள் யோசிக்கணும். ஒருவருக்கு மனைவியாக வரக்கூடியவர்கள் யோசிக்கணும். இது ஏதோ குறை சொல்வதற்காக ஒருவரை மாற்றி குறை சொல்வதற்கான விஷயம் அல்ல. அல்லாஹ்வினுடைய செய்தி. நாளை மறுமை நாள்ல எல்லாரும் அல்லாஹ் முன்னால போய் நிக்க போறாங்க. இதுதாங்க அடிப்படை. நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வாழ்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண ஒரு பேச்சுக்கு கூட மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஏன் சொல்லணும்? அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்புபவர் யார் இருக்கின்றார்களோ என்று கேட்டு ஒரு செய்தியை சொல்றதுக்கான காரணம் என்ன? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் மறுமையினுடைய வெற்றியும் நாடுகின்றார்களோ என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன? நம்ம எல்லாம் முஸ்லிமா இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோமையானால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விதமான சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க யதார்த்தமா? ஒரு பெண் தன்னுடைய பெற்றோரை எந்த அளவிற்கு முக்கியமாக நினைக்கின்றாரோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் தன்னுடைய கணவனுக்கும் அவருடைய பெற்றோர் கொடுக்க வேண்டும் நினைக்கணுமா இல்லையா? நான் என் அத்தா அம்மாவை மதிக்கிறேன், அதே போலதான என்னுடைய கணவருக்கும் அவர்களுடைய பெற்றோர், எனக்கு எப்படி என்னுடைய சகோதர சகோதரிகள் முக்கியமோ அதே போலதான என்னுடைய கணவருடைய சகோதர சகோதரிகளும் அவர்களுக்கு முக்கியம் என்ற ஒரு நிலை இருக்குதா? இன்னைக்கு திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கணும். எந்த அளவிற்கு உறவுகளுடைய விஷயங்களிலே அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரித்து உபதேசம் செய்கின்றான் என்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த உபதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு காற்றில் வீசப்பட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இந்த அளவுக்கு தெரியுமா? பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளங்களில் கூட நஞ்சை வளர்க்கக்கூடிய ஒரு அவலங்கள் இன்றைக்கு உண்டு. எத்தனை பேர் இருக்கிறோம், அவங்களோட பேசாத, யார்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க? குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க, அவங்களோட சண்டமா, அவங்களோட நீங்க பேசக்கூடாது, அவர்களோடு எந்த விதமான உறவு வைத்துக் கொள்ள கூடாது சொல்றாங்களா இல்லையா? அப்படியே முழுமையாக துண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான செயல். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய உபதேசங்களை பாருங்கள். திருமறை குர்ஆனுடைய ஏராளமான இடங்களிலே பெற்றோர்களையும் இரத்த உறவுகளையும் ஏன் தூரத்து உறவுகளை கூட எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. 2வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஇத் அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களிடத்திலே நாம் ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டோம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வேறு யாரையும் வணங்க கூடாது.
வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வதில் குர்பா, உங்களுடைய உறவுகளோடு நெருங்கிய உறவுகளோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம் இது. யாரிடத்துல? பனு இஸ்ரவேலர்கள்ட்ட நான் ஒப்பந்தம் பண்ணி இருக்கேன். அல்லாஹ் சொல்லி காட்டு, என்னால் படைக்கப்பட்டு உங்களுக்கு முன் வாழ்ந்தாங்களே ஒரு சமூகம், அந்த சமூகத்திடத்திலே நான் எடுத்த ஒப்பந்தம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நம்மிடத்துல தொழுகை இருக்குதே, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமையானால், நான் செய்யக்கூடிய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமையானால், நான் உறவுகளோடு நல்ல ஒரு உறவை வைத்திருந்தால் மட்டுமே நடக்குங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லைஸல் பிர்ரான் துவல்லு wujuhakum qibalal mashriqi wal maghribi, நீங்கள் கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகத்தை திருப்புவதன் மூலமாக நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகத்தை திருப்புவதன் மூலமாக நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. சதா அல்லாஹ்வை வணங்குறோம், சதா அல்லாஹ்வுக்கான கடமைகளை செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் சில விஷயங்களிலே குறை வைத்தேனேயானால் நான் தொழுத தொழுகைக்கு நன்மை கிடையாது, நான் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு நன்மை கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன் வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, எதை விரும்புகின்றானோ அந்த பொருளை தன்னுடைய உறவுகளுக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறானே அவன் நன்மையை பெறுவான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, மறுமையை ஏற்றுக்கொண்டு, வானவர்களை ஏற்றுக்கொண்டு, வேதங்களை ஏற்றுக்கொண்டு, நபிமார்களை ஏற்றுக்கொண்ட நீ, உன்னிடத்தில் தொழுகை இருந்தால் மட்டும் பத்தாது, உன்னுடைய உறவுகள் இருக்குதா, சொந்த பந்தங்கள் இருக்குதா, அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள்ல இருக்கு தெரியுமா? பெற்ற தாய்க்கு காசு கொடுக்க மனைவிக்கு தெரியாம போய் கொடுக்கறாங்க. பெற்ற தாய்ங்க, நம்மளை வளர்த்து ஆளாக்கிய தாய், நம்மை வளர்த்து ஆளாக்கிய தந்தை, அவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும்னா மனைவிக்கு தெரியாம கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் மனைவி எந்த அளவிற்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு கொடுக்க முடியுமோ அப்பதான் கொடுக்கறாங்க. இல்லை என்று சொன்னால் மனைவி நம்மை வெறுத்து விடுவாள், மனைவி நம் மீது கோபப்பட்டு விடுவாள். இதெல்லாம் யோசிக்கிறோமே, அல்லாஹ் கோபப்பட்டா என்னங்க செய்வோம்? அல்லாஹ் கோபப்பட்டா என்ன செய்வோம்? அல்லாஹ் மட்டும் நம்ம மேல கோபப்பட்டான்னு வச்சுங்களேன், எப்ப கோபம் வரும்? நம்முடைய பெற்றோர்கள் நம் மீது கோபப்பட்டார்களேயானால், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வெறுத்தார்களேயானால் அல்லாஹ் கோபப்பட மாட்டானா? அல்லாஹ் வெறுத்திட மாட்டானா? சக்துல்லாஹ் ஃபீ சக்தில் வாலிதைன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வினுடைய வெறுப்பும் அல்லாஹ்வுடைய கோபமும் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு மனைவிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பெற்றோரை வெறுத்தவங்க இருக்கிறோமா இல்லையா? பெற்றோர்களையே வாரமா நினைக்கிறவங்க இருக்கமா இல்லையா? பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா? எத்தனை குடும்பங்கள்ல 4 பேர் 5 பேர் இருந்து கூட அந்த பெற்றோரை முறையாக பராமரிக்க முடியாத ஒரு நிலை. காரணம் என்ன? தனக்கு வந்திருக்கக்கூடிய மனைவி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மனைவி, மனைவியினுடைய திருப்தியை பெற முடியாதே, மனைவியினுடைய கோபத்தை பெற்று விடுவோமே, என்னிடத்தில் மனைவி சண்டையிடுவாளே என்பதின் காரணமாக என்னுடைய தாயும் தந்தையும், நான் என்னை வளர்த்து ஆளாக்கிய தாயும் தந்தையும் அலைக்கழிக்கப்படக்கூடிய அவலங்கள் இன்றைக்கு உண்டு. அல்லாஹ் விட்டு விடுவானா? நாளை மறுமை நாளில் முதல் விசாரணை எதை பற்றி தெரியுமா? எல்லாவற்றையும் விட முதலாக தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் தாய் தந்தையருக்கு எதிராக நடந்த விஷயங்கள் தான். தாய் தந்தையருக்கு எதிராக நடந்த விஷயத்துலதான் அல்லாஹ் முதல்ல தீர்ப்பு சொல்லுவான். அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கணுங்க? நம்முடைய பெற்றோர்கள்ட்ட நமக்கு முதலாக அன்பு வைக்க, நேசம் வைக்க அவர்கள் தகுதியானவங்க. அதனால மனைவிட்ட சொல்லணும், நீ முக்கியம்தான், இருந்தாலும் என்னுடைய தாயினுடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய தாயினுடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய தந்தையினுடைய ஸ்தானம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்திலே ஒரு மகனோ ஒரு மகளோ தன்னுடைய தந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கியதற்காக அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஈடாகாது. என்ன செஞ்சாலும் சரிங்க,
கோடான கோடி பணத்தை கொட்டினாலும் சரி, சந்தோஷத்திலேயே திளைக்க வைத்தாலும் சரி, நாம் செய்த எந்த ஒரு காரியமும் நம்முடைய தந்தையோ தாயையோ அவர்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கியதற்கு ஈடாகாது. ஈடாயிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈடாக வேண்டுமே ஆனால் ஒன்னே ஒன்றுதான் இருக்குது. உன்னுடைய தந்தையை அடிமையாக பெற்று, உன்னுடைய தந்தையை அடிமையாக பெற்று அந்த தந்தையை அந்த அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விட்டாயானால், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தாயானால் அது மட்டும்தான் ஈடாகும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டோம்? நமக்காக அவங்களுக்காக என்ன செஞ்சிட்டோம்? பிள்ளைகளுக்கு செய்கிறோம், மனைவிக்கு செய்கிறோம், நண்பர்களுக்கு செய்கிறோம், என்னுடைய நண்பன் என்ற அடிப்படையில் செய்யறோங்க. ஆனா அதை கூட பெற்றவர்களுக்கு செய்யறதில்லை. உறவுகளுடைய மிக முக்கியமான உறவாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய உறவு இல்லையா இது? இந்த உறவை நாம் துண்டித்துக் கொண்டோமையானால் சந்தோஷமான வாழ முடியாது. அதே போல என்ன நடக்குதுங்க? பெற்றோர்களுடைய கடமைகள் இதுக்கு முன்னால் நம்ம பேசி இருக்கிறோம், நீண்ட ஒரு தலைப்பாக. அங்கே பேசும்போது வன்காவல் இதை பற்றியான நீண்ட ஒரு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டுமையானால், பெற்றோர்களை பொறுத்தவரை நம்முடைய பிள்ளைகளுக்காகவோ நம்முடைய மனைவிக்காகவோ நம்முடைய குடும்பத்திற்காகவோ யாருக்காகவும் பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலையை மேற்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றான். பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றான். என்னவெல்லாம் இருக்கணும் தெரியுமா? உங்களுடைய தந்தை தாயை பராமரிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் உங்களை ரொம்ப நெருக்கமாக பார்த்துட்டு இருக்கிறான். அதனால் நீங்கள் அவர்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அலக்கழிச்சிட கூடாதுங்க, அலைக்கழிக்க கூடாது. என்னுடைய தாய் என்னோடு இருப்பது அவருக்கு சந்தோஷம்னா அதை செய்யுங்க. வேறு யாரிடத்தில் இருப்பது சந்தோஷம்னா செய்யுங்க. அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல கணக்கு பார்த்துறாதீங்க. அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல யாரையும் தேட வேண்டிய, யாரிடத்திலும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் என்னுடைய தாய்க்கு செய்வதனால் என்னுடைய மனைவி என்னை வெறுத்து விடுவார, தப்பே இல்லை, போட்டும். ஏன்னா நான் செய்யற காரியம் எதுக்காகங்க? அல்லாஹ்வுக்காக செய்யணும். உன்னுடைய தாய் இறை மறுப்பாளராக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து வாழுன்னு சொல்லுதுங்க இஸ்லாம். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் என்னை பார்க்க வருகின்றார்கள், அவர்களோடு நான் அவர்களை பார்க்கலாமா, உறவாடலாமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன் அந்த கேள்வி வருது? தாய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. அவர்களோடு உறவாடுங்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். உலகத்திலே இருக்கும் பொழுது தாய் வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே தாயோடு வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பெறல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டாங்க. யா அல்லாஹ், என்னுடைய தாயை என்னால பார்க்க முடியாது, என்னுடைய தாயை பார்க்க முடியல, என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது, இருந்தாலும் அவருடைய கபர்களுக்கு நான் சென்று வரலாமான்னு கேட்டாங்க. சும்மா அந்த கபரை போய் சந்தித்து விட்டு வரலாமான்னு கேட்டதுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தானே. என்ன காரணம்? தாயினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. அவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஹலீமத்து ஸஅதிய்யா, பாலூட்டி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கண்ணியம் கொடுத்தாங்க தெரியுமா? அவர்கள் வந்தார்களேயானால் தங்களுடைய தோளிலே இருக்கக்கூடிய துண்டை விரித்து என்னுடைய தாயே அமருங்கள் என்று சொல்வார்களாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? ஏங்க இன்னைக்கு உங்க அம்மா வராங்க, ரொம்ப உறவாடிடாதீங்க. இன்னைக்கு வீட்டில் சொல்றாங்களா இல்லையா? ரொம்ப என்ன வலிஞ்ச மாதிரி தெரியுது. நிறைய வீடுகளிலே வரக்கூடிய வார்த்தைகள் என்ன பதில் சொல்ல முடியாமல் திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வருகின்றார்கள் என்று சொன்னால் 2 நாளைக்கு முன்னால சொன்னா 2 நாளா வீட்டுல பர்மிஷன் வாங்கணும். வர்றாங்க, வந்து 2 நாள் இருந்துட்டு போகட்டும், ஒன்னும் சொல்லிடாத அவங்கள, அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போயிருவாங்க. கெஞ்ச வேண்டிய நிலை வந்துருச்சா இல்லையா? இன்னைக்கு கெஞ்ச வேண்டிய நிலை வந்துருச்சா இல்லையா? என்ன காரணம்? மார்க்கம், இறையச்சம் இல்லாதனுடைய விளைவு இதெல்லாம். இறையச்சம் இருந்தா அந்த பெண் அப்படி நடந்துக்குவாங்களா, இல்ல நம்ம அப்படி நடந்துக்குவோமா? நம்மள்ட்ட இல்லைன்றதான காட்டுது. தக்வா என்பது இல்லாதனுடைய விளைவை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு காரியத்தையும் உபதேசமாக சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அத்தக்வா ஹாஹுனா,
இரையச்சம் இங்கே இருக்கின்றது. யஷீரு இலா சத்ரிஹி ஸலாஸ மர்ராத், 3 முறை சுட்டி காட்டுவார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா என்று சொல்லி காட்டினாங்களே. என்ன காரணம்? அல்லாஹ்வினுடைய அச்சம், அல்லாஹ்வினுடைய பயம் இருந்ததை. ஆனால் இந்த தவறுகள் இங்கே நடக்காது. இப்படிப்பட்ட தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும். அது போன்ற தவறுகளை செய்தீர்களேயானால், நம்மிடத்திலே அது போன்ற நிகழ்வுகள் இருந்ததையானால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேளுங்க. நாளையே பெற்றோர்களை சந்தித்து மன்னிப்பு கேளுங்க. பெற்றோர்களுடைய நோவினை பட்டிருந்தார்களேயானால் அந்த நோவினைக்கு மருந்தாக இருங்க. நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை கணக்கு பார்த்தோமையானால் அல்லாஹ்விடத்தில் மாபெரும் குற்றவாளியாக நாம் ஆகிவிடுவோம். அன்பிற்குரியவர்கள், மாபெரும் குற்றவாளியாக நிற்போம். அவர்கள் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால், யா அல்லாஹ் என் மகன் இப்படி ஆயிட்டான், அவன் மனைவி கேட்டு இப்படி போயிட்டான், இப்படி எல்லாம் ஆயிட்டானேன்னு சொல்லி நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் நம்முடைய நிலை என்னங்க ஆகும்? தாங்க முடியுமா? பிரார்த்தனை செய்யாதனால் நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர்கள் இன்னும் நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, எவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை. யா அல்லாஹ், அவங்க எப்படியெல்லாம் என் மேல கருணை புரிஞ்சாங்களோ அதே போல நீ அவங்களுக்கு கருணை காட்டு. அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை தயவு செய்து நம்ம மீறிடக்கூடாது. நாம் அதை செய்து விட்டோமையானால் பாவிகளாக நாளை அல்லாஹ்விடத்தில் போய் நின்றுவோம். யாருடைய விஷயத்தையும் யாருடைய ஆலோசனைகளையும் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல தயவு செய்து கேட்றாதீங்க. உங்களுடைய மனைவிகள் தவறு செய்யறாங்களா, உங்களுடைய மனைவிகளுக்கு யதார்த்தத்தை புரிய வைங்க. அந்த யதார்த்தத்தை புரிய வைக்கவில்லையானால் நாம் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். இது யாருடைய விஷயத்துல? பெற்றோர்களுடைய விஷயத்துல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய தவறுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நடந்துட்டு இருக்க தவறு. அடுத்ததாக கணவனுடைய உறவுகள், கணவனுடைய உறவுகள், அந்த கணவனுடைய உறவுகளும் இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுவதும் வெறுக்கப்படுவதுமான ஒரு நிலை இருக்குது. எந்த அளவுக்கு இன்னைக்கு யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிச்சு வர்றீங்க, திருமணம் முடிச்சு வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தன்னுடைய கணவனை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கிறோமா? இன்னைக்கு என் வீட்டுல இருந்து அம்மா வராங்க, எவ்வளவு சந்தோஷம். உங்களுடைய தாயை பார்க்கணும், உங்களுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும். என்னுடைய சகோதரர் வரார், என்னுடைய சகோதரனுடைய மனைவி வராங்க, என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, என்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய கணவர் அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவர்களுக்கு நீங்க உதவுறீங்க, கணவனிடத்தில் வாங்கி கொடுக்கிறீங்க, தப்பு சொல்லல. அதே போல கணவனுடைய உறவுகள் இருக்குதே, அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அவர்களோடு உறவாடி இருக்கிறோமா? அவர்களோடு சேர்ந்து இருக்கிறோமா? அவர்கள் கஷ்டப்பட்டார்களே ஆனால் அவர்களுக்கு உதவுவதற்காக கணவனை தூண்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கணும். வந்துட்டாங்க அப்படின்னா, இதோ வந்தாச்சு பாருங்க, இதோ உங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க சொல்றாங்களா இல்லையா? வந்தாச்சு, இனிமே என்ன நடக்கும்? ஏதாவது பேசி ஏமாத்தி ஏதாவது வாங்கிட்டு போறதான் வேலை. கொடுக்கிறதுக்கு ஹக்கு இருக்கு இல்லைங்க. கணவன் தன்னுடைய ரத்தம், தன்னுடைய உறவு, ஆக கொடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கொடுத்தா என்ன ஒரு தவறாயிர போதுங்க? கொடுக்கக்கூடிய ஹக்கு இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 215வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்க நல்ல வழியில செலவு செய்யுங்க. யாருக்கு? ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன். முதல்ல யார் வராங்கன்னு பாருங்க. முதல்ல யாருங்க நிக்கிறா? ஃபலில் வாலிதைன், பெற்றோர்கள், வல் அக்ரபீன், நெருங்கிய உறவுகள். நெருங்கிய உறவுகளுக்கு செய்யுங்க. கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றான். கேட்கிறாங்க உங்கள்கிட்ட, கேட்டா அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க, உங்களுடைய உறவுகளுக்கு, நெருங்கிய உறவுகளுக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க. இதுதான் தலையாய கடமை இல்லையா? வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா. அல்லாஹ் சொல்லலையா? அல்லாஹ்வை வணங்குங்க,
பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையாக நடந்துக்கங்க, உறவுகளிடத்தில் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த உறவுகளோடு நாம் எப்படிப்பட்ட பகிர்வுகளை பரிமாறிக்கொள்கின்றோம், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய தருணங்கள் இது. அல்லாஹ்விற்கு அஞ்சி யோசிக்க வேண்டும். எத்தனை விஷயங்களை சொல்றான் அல்லாஹ். ஒரு இடத்துல சொல்றான், 8வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனத்துல சொல்றான், வல்லதீன ஆமனு மின்பாது வஜாஹது மின்பாது வஹாஜரு வஜாஹது மஅக்கும் ஃபஉலாயிக மின்கும் வஉலுல் அர்ஹாமி பஅலுஹும் அவுலா பிபஅலின். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுடைய சிறந்த செயல் இருக்குதே, எதெல்லாம் சிறந்த செயல்? ஈமான் கொண்ட பிறகு, ஹிஜ்ரத் செய்த பிறகு, உங்களோடு ஜிஹாது செய்த பிறகு உங்களோடு இருக்கிறாங்களே அவர்களோடும் உங்களுடைய உறவுக்காரர்களோடும் சேர்ந்து இருப்பது இருக்குது ஈமானுக்கு பிறகு சிறந்த காரியம் என்ற அல்லாஹ் தஆலா. ஈமானுக்கு பிறகு மிகச்சிறந்த காரியம், ஹிஜ்ரத்திற்கு பிறகும் ஜிஹாதுக்கு பிறகும் உறவுகளோடு சேர்ந்து இருப்பது மிகச்சிறந்த காரியம் என்று சொன்னால், உறவை துண்டிப்பவன் என்று சொன்னால் என்னுடைய நிலை என்ன? என்னுடைய நிலை என்ன? அல்லாஹ் அதுக்கும் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனுடைய 14வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி, நமக்கு ஏவப்பட்டது எது, நமக்கு தடுக்கப்பட்டது எது என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யஅமுரு பில் அத்ல், நீதத்தை உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், வல் இஹ்சான், நல்லறங்களை கட்டளையிடுகின்றான், வ ஈதாஇல் குர்பா, நெருங்கிய உறவுகளுக்கு உதவ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். தேவை உடையவர்களா ஓடி போய் செய்யணுங்க, தேவை இல்லையா அவர்கள் தேவைக்கு மீறி இருக்க அவர்களோடு நல்ல ஒரு உறவை வச்சுக்கணும், நல்லபடியாக உறவை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய செய்தி திருமறை குர்ஆன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அந்த அல்லாஹ் தான் உங்களை உறவுகளோடு பரிமாறிக் கொள்வதற்கு, உறவுகளை உறவு முறைகளோடு வைத்து பேசுவதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான், உங்களை பார்க்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபஹல் அஸைத்தும், திருமறை குர்ஆனுடைய 47வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், ஃபஹல் அஸைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும், அல்லாஹ்வினுடைய கட்டளையை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்களா? எப்படி பூமியிலே குழப்பங்களை விளைவித்தும் உறவுகளை துண்டித்தும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிற கேள்வியை பாருங்க. அல்லாஹ்வினுடைய கேள்வியை தயவு செய்து மனசுல வைங்க, பயம் வரணும். என்னுடைய யாருடைய தேவைகளுக்காகவும் யாரை திருப்திப்படுத்துவதற்காகவும் என்னுடைய இரத்த உறவுகளை நான் துண்டித்து விட்டேனையானால், அல்லாஹ்வினுடைய அரிசியிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறவு சாதாரண உறவல்ல, அல்லாஹ்வினுடைய அரிசோடு இருக்கக்கூடிய உறவு, அந்த அரிசியிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு நாளை அல்லாஹ்விடத்திலே நம்மை குற்றவாளியாக ஆக்கிவிட்டதையானால் நாளை நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. சொர்க்கம் நமக்கு இல்லை. நான் தொழுகின்றேன், வணங்குகின்றேன், எல்லா நற்கங்களையும் செய்கின்றேன், என்னை போல் ஓடி ஓடி அல்லாஹ்விற்கு அமல் செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. ஆனால் நாளை மறுமை நாளில் என்னுடைய தாயோ, என்னுடைய சகோதரனோ, என்னுடைய சகோதரியோ, யா அல்லாஹ் இவன் என்னுடைய சகோதரன், எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை, என்னோடு உறவாடவில்லை, என்னை புறக்கணித்து விட்டான் என்று சொன்னால் என்னுடைய அமல்களுடைய நிலை என்ன? நாளை நான் சொர்க்கம் சென்று விட முடியுமா? சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையை தயவு செய்து உணர்ந்து பாருங்கள். அல்லாஹ் நம்மள்ட்ட எடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? யார் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மீறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி 13வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹ் மின் பஅதி மீசாகிஹி வ யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல வ யுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக லஹுமுல் லஅனா வ லஹும் சூஉத் தார். அல்லாஹ் சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு எச்சரிக்கை இது. இதெல்லாம் அல்லாஹ் நம்மிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிங்க. ஈமான் கொள்வதும், அல்லாஹ்வை வணங்குவதும்,
பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதும், பூமியிலே குழப்பம் விளைவிக்காமல் இருப்பதும், இவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதி. யார் இந்த வாக்குறுதிக்கு மாறு செய்கின்றாரோ, வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாகி, அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்டே அந்த வாக்குறுதியை யாரெல்லாம் மீறுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ, உறவுகளை துண்டிக்கின்றார்களோ, பூமியிலே குழப்பம் விளைவிக்கின்றார்களோ, உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்குகின்றது. அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்குகின்றது. வலஹும் சூஉத்தார், இந்த உலகத்தில் சந்தோஷம் உண்டு. என்னுடைய மனைவியினால் நடக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளால் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக, என்னுடைய நெருங்கிய நண்பர்களால் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக, என்னுடைய இரத்த உறவு தேவையில்லை, என்னுடைய சகோதர சகோதரிகள் தேவையில்லை, எல்லாம் இருக்கின்றது. எனக்கு என்ன கவலை? நாளை மறுமையினால் நரகத்திற்குரிய இடம்தான் நமக்கு உண்டு, நரகத்துடைய வீடுதான், மிக கெட்ட வீடுதான் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டுமா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகளை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். புகாரி முஸ்லிம் 2 ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்டார், அக்பிரினி, எனக்கு ஒரு செய்தியை அறிவிங்கள், பி அமலி யதுகுலில் ஜன்னா, அந்த அமல்களின் மூலமாக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், எனக்கு செய்தியை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, எந்த ஒரு இணையும் ஏற்படுத்தி விடாதீர்கள், வ துகீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ துஅதியஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள், வ தஸிலுர் ரஹீம், உறவுகளோடு சேர்ந்து வாருங்கள். இதெல்லாம் பாருங்க, சொர்க்கத்துக்கு நம்ம எது கொண்டு போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு உறவு வந்து நம்மை அப்படியே நரகத்துக்கு கொண்டு போகணுமா? அப்படியே நரகத்திற்கு கொண்டு போகணுமா? அந்த உறவிற்கு நாம் செய்தியை சொல்லாத நம்முடைய கடமை இல்லையா? நம்முடைய உறவுகள் தவறு செய்தால், என்னுடைய மனைவி இடத்துல தவறு செஞ்சா என்ன செய்யணுங்க? நான்லங்க புரிய வைக்கணும். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள். அல்லாஹ் சொல்றானே, அந்த நிர்வாக திறமையில சரியான ஒரு அணுகுமுறையை நீங்க வச்சிருக்கிறீங்களா? சரியான ஒரு அணுகுமுறையோடு நிர்வகித்திருந்தது இல்லையானால் இந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு வராதுங்க. இன்னைக்கு அதை ஒரு பிரச்சனையா நம்ம பேச மாட்டோம். ஏன் அவர்களை மட்டுமே சொல்றீங்க? நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கமே 2 பேர் வந்து சொல்றாங்களே, சாதாரண விஷயமா இது? சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. உறவோடு சேர்ந்து வாழ்தல் என்பது எப்படிப்பட்ட விஷயம்? அல்லாஹ் சொல்ற ஒரு செய்தியை கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அனர் ரஹ்மான், நான் ரஹ்மான், நான் ரஹீம், அனர் ரஹ்மானுர் ரஹீம், நான் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கின்றேன். இன்னி ஷகக்து லிர்ரஹ்மி மின் இஸ்மி, என்னுடைய இஸ்மோடு ரஹீம் என்ற ஒரு வார்த்தையை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன். அதனால் ஃபமன் வஸலஹா, அந்த உறவுகளோடு யார் சேர்ந்து வாழ்கின்றார்களோ, வஸல்துஹு, அவர்களோடு நான் சேர்ந்து கொள்கின்றேன். யார் சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய அன்பு வேணாமா? நாளைக்கு அல்லாஹ்வோடு திருப்தியோடு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு வேணாமா? அல்லாஹ் சொல்றான், இந்த ரஹீம் என்ற வார்த்தை இருக்குது, என்னோடு நான் சேர்த்து கொண்ட அந்த வார்த்தையை வச்சுதான் அல்லாஹ் சொல்றான், உலுல் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து இருங்க அப்படின்னு. யார் அந்த உறவோடு சேர்ந்து இருக்கின்றார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து இருக்கின்றேன். யார் அந்த உறவை துண்டித்து விடுகின்றார்களோ அவர்களோடு நானும் அவர்களை துண்டித்து விடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், அல்லாஹ் நம்மை துண்டித்து விட்டானேயானால், அல்லாஹ்வினுடைய கருணை நமக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சாபம் நமக்கு வந்ததையானால், அல்லாஹ்வுடைய பிடி நமக்கு வந்ததையானால் என்னுடைய நிலை என்ன? தப்பிக்க முடியுமா? ஏதேனும் காரணங்களை சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. ஒன்னும் சொல்ல முடியாம மாட்டிக்குவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரஹம் இருக்குதே,
உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது அரிசோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒன்று, அரிசோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒன்று. அந்த அரிசிலே ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த ரஹீம், இந்த உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குதே. அல்லாஹும்ம சில்மம் வசலனி, யா அல்லாஹ் என்னோடு உறவுகளோடு யார் சேர்ந்திருக்கின்றார்களோ, அல்லாஹும்ம சில்மம் வசலனி என்னோடு சேர்ந்திருப்பவர்களோடு சேர்ந்திரு, வக்தி அமன் கதானி என்னை யார் துண்டித்து விடுகின்றார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விடு என்று இந்த உறவின் என்ற விஷயம் நாளை அல்லாஹ்விடத்தில் முறையிடும் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அர் ரஹீமு உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதே, இணக்கம் என்பது முஅல்லகத்தும் பில் அர்ஷ், அர்ஷோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா? உறவுகளை துண்டித்தால் வசதியானவர்களாக அதிகமான வாழ்நாட்களோடு உங்களால் வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற வார்த்தை, இவர்களோடு இருந்தவையானால் உங்க மனைவியோடு உங்களுடைய ஒரு உறவோடு நான் சேர்ந்து இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னா அது பொய்ன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது உண்மையா? நீங்க சொல்றது உண்மையாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 5986வது செய்தியாக, முஸ்லிமிலே 2557வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன் சர்ரஹு, யார் சந்தோஷப்படுகின்றாரோ, யார் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுகின்றாரோ, ஐயபுசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் விசாலமாகணும்னு நினைக்கிறாரோ அவர் உறவை துண்டிச்சான விசாலமாகாது. அவருக்கு என் வீட்டுக்கார கூட பிறந்தவங்க என்னோடு இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்தே நாசமா போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சுங்க. அது பொய், அது அபாண்டம், அது தவறு. மார்க்கம் சொல்லி காட்டுது. சகோதரன் வராரா, ஐயோ இவர் வந்துட்டாரு, ஏதாவது நம்மள்ட்ட கேட்பாரு, எப்படி தட்டி கழிக்கலாம், என்ன காரணத்தை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு அவரை விரட்டினோமையானால், அவரோடு இது சேர்ந்து அவருக்கான உதவிகளை செய்யவில்லை ஆனால் நம்முடைய ரிஸ்க் விசாலமாகாதுங்க. மன் அஹப்ப, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் சர்ரஹு அய்யபசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, தன்னுடைய ரிஸ்க் விசாலமாகப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரா, வயுன்ஸ லஹு ஃபீ அஸ்ரிஹி, தன்னுடைய வாழ்நாள் விசாலமாகணும்னு ஆசைப்படுறாரா, 10 வருஷம் கூட வாழணும்னு நினைக்கிறாரா, கேட்கவலாம் முடியாது. யா அல்லாஹ் எனக்கு வயசு வாழ்நாள கூட்டித்தான கேட்க அனுமதி கிடையாது. ஆனால் ஆசை இருக்குதா, இன்னொரு 10 வருஷம் வாழணும்னு நினைக்கிறீங்களா, ஃபல் யஸில் ரஹிமஹு, உறவுகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள், உறவோடு சேர்ந்து கொள்ளுங்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள், வஅத்இமுத் தஆம், உணவுகளை கொடுங்கள், வஸிலுர் ரஹ்மான், வஸிலுர் ரஹாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், வஸல்லூ பில் லைலி வன்னாஸ் நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் விழித்து அல்லாஹ்வை வணங்குங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றாரோ ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் உறவுகளோடு சேர்ந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எல்லாவற்றையும் விட ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலாவிடத்தில் கொண்டு ஒப்படைக்கப்படும். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கப்படும். அப்படி ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய அமல்கள், நாம் நம்முடைய உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோமையானால் நம்முடைய அமல்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்கப்படாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் நின்று வணங்குறோம், எவ்வளவு நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுகின்றோம், உம்ராக்களை நிறைவேற்றுகின்றோம், வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் உபரியான வணக்கங்களை செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளிலே நம்முடைய அமல்கள் அப்படியே மேலே எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலே இன்ன அடியான் இவர் செய்த நல்ல அமல்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அமல்களை எழுதிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, இன்ன அமாலு பனி ஆதம், ஆதமுடைய மகனுடைய அமல்கள் துரது குல்லு ஹமீஸி லைலத்தின், ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவுகளிலும் எடுத்து காட்டப்படும். ஃபலா யுக்பலு அமலு காத்திஉ ரஹிமின், உறவுகளை துண்டிக்கக்கூடியவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. உறவுகளை துண்டித்தால் நான் என்னதான் தொழுதாலும் என்னதான் வணங்கினாலும் என்னுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அப்புறம் யாருக்கு வணங்குறோம்? அப்புறம் யாருக்காக வணக்கம்? நம்முடைய வணக்கம் என்பது எதோடு சம்பந்தப்படுத்தி இருக்குன்னு பார்க்கணும். என்னுடைய இபாதத் எந்த காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், சலாசத்துன், மூன்று நபர்கள், லா யதுகுலூனல் ஜன்னா, சொர்க்கமே செல்ல மாட்டார்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மூன்று நபர்கள் ஒருவராக வகாத்திஉ ரஹிமின், உறவுகளை துண்டிப்பவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், யார் உறவுகளை துண்டிக்கின்றாரோ அவர் சொர்க்கம் செல்லவே மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடித்து சொல்லிவிட்டார்கள், சொர்க்கம் செல்லவே முடியாது. ஒரு தோழர் வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார், நான் என் உறவோடு சேர்ந்திருக்கின்றேன், அவர்கள் என்னை புறக்கணிக்கின்றார்கள், என்ன செய்வது? அவர்கள் புறக்கணித்தாலும் அவர்களோடு சேர்ந்து இருங்கள், நீங்கள் சொல்வது உண்மையானால் இந்த ஒரு காரியம் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகள், இந்த குர்ஆனிய வசனங்கள் எல்லாம் யாரையோ குறித்து சொல்வதற்கோ, யாரையோ நோவினைப்படுத்துவதற்கோ, யாரையோ குத்தி காட்டுவதற்கோ இல்ல. அனைத்தும் அல்லாஹ்வுடைய செய்தி. நம்முடைய வாழ்க்கையை சற்று பிற்படுத்தி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? எல்லா நிலைகளிலும் சரியான, நீதமான, நல்ல ஒரு வாழ்க்கையை, அல்லாஹ் திருப்தி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்தால் நம்முடைய தவறுகள் இருந்ததையானால் நம்மை திருத்திக் கொள்ளலாம். அழகிய ரமலான், நம்முடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக ரமலானிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றானே. இந்த ரமலானுடைய மாதம் நம்மை எல்லாம் திருத்திக் கொண்டு, தவறுகளை திருத்திக் கொண்டு, யார் யாரெல்லாம் நாம் வெறுத்து இருக்கின்றோமோ, யார் யாரெல்லாம் வெறுத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த வெறுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் தவறு செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. யாருடைய பேச்சாலோ, யாருடைய காரணங்களாலோ என்னுடைய தாய்க்கோ, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கோ, என்னுடைய உறவுகளுக்கோ துரோகம் இணைத்து விட்டேன், அதற்கெல்லாம் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அவர்களோடு உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் புறக்கணிக்கின்றீர்களா? புறக்கணித்தாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் உண்மையான ஈமானுடைய சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பதை உணர்ந்து, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதனால் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய உரிமைகள் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியினை இன்ஷா அல்லாஹ் இன்றைய நேரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து என்னென்ன கடமைகள் எல்லாம் ஒரு மனைவி என்ற ஸ்தானத்தில் இது அல்லாமல் கணவனுக்கு செய்யக்கூடிய என்னென்ன கடமைகள் எல்லாம் உண்டு, பெற்றோர்கள் இந்த ஸ்தானத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான கடமைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பிலே பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.